ஏ இழுவ, நம்ம கிளம்பி பேருவோமாடி. நம்மளுக்கு நொங்கே வேண்டாம். இவ்வளவு ஏதோ தேவையில்லாத வம்பு பண்ற மாதிரியே எனக்கு தெரியுது. சில்லத்தாய்க்கோ, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நொங்க தின்னுட்டு போயிருவோம்க்கோ. அந்த கீழே கொஞ்சம் கிடக்குல, என்ன சின்ன பொண்ணு மேலே ஏறி வெட்டி போடுறேன்னு சொல்லியிருக்கா. தின்னுட்டு போவோம்க்கோ. அவளுவதானே அவனை பிடிச்சு கெட்டி வாயிலெல்லாம் என்னத்தையும் அடைச்சி வச்சிருக்காளுவ. நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா சின்ன பொண்ணை தான் பிடிப்பாவ. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம இருந்துக்கிடுவோம்க்கோ. வந்தது வந்துட்டும் தின்னுட்டு மட்டும் போயிருவோம்க்கோ. அட என்னடி, நொங்குதுங்க ஆசையா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பண்ற வேலையை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு விட்டுருவாள்வலான்ட்டு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் புருஷனா எனக்கு சப்போர்ட்டுக்கே வரமாட்டான். அந்தால போனதால துரத்தி விட்டுருவான் பார்த்துக்க. அதான் யோசிச்சுட்டே நிக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுக்கோ, பாத்துக்கிடுவோம். சரிடி. ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் ஏறி வெட்டடி. வெயில நிக்க முடியல, வயிறு கபகபன்னு பசிக்குது. இந்தா மேலே ஏறி வெட்டுறேன்டி. இவனை ஒழுங்கா பாத்துக்கிடுங்க. பாவமா இருக்குன்னு கைத்த கீத்த கலட்டி விட்டுறாதியே. அப்படிலாம் இவனை விட்டுற மாட்டேன் சின்ன பொண்ணு. இவனை இன்னைக்கு இந்த வெயில காய விட்டாதான் இவனுக்கு அறிவு வரும். கொஞ்சம் நெஞ்ச பேசுறான். இதுல என் தலையை வேற நொங்க வெட்டி போட்டா இவனை நான் சும்மா விட்டுருவானா? ஏ சின்ன பொண்ணு, நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். ஏ முக்காடு, அவசரப்படாதடி, ஏறுறேன். எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்கடி. மேல பொத்து பொத்துன்னு வந்து உளுந்துற போகுது. சரி சின்ன பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். நீ சீக்கிரம் ஏறு. சும்மா நின்னு கதை பேசிட்டே டக்காத. இந்த இழுவைக்கு அவசரத்தை பாரு. இந்த போறேன் போறேன்னு கே நின்னுட்டு இருக்காது. சின்ன பொண்ணு சீக்கிரம் மரத்துல ஏறு. யோ தாடிக்காரா, மண்டையை நவுட்டியா? மரத்துல ஏறணும். சரி, சரியான பைத்தியங்களா இருக்கும் போல. இப்படி மரத்துல பிடிச்சு கட்டி வச்சுட்டு மண்டையை நோட்டு அதை நோட்டு நடக்காளுங்க பைத்தியங்க. இவர்களெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, ஏன் முன்னாடியே என்ன கட்டி வச்சுட்டு ஏன் மரத்து மேல ஏறி நோங்க விட்ட போறாளே. யோ தலப்பாக்கட்டு, என்ன ஏதோ முணங்குற மாதிரி இருக்கு? ஏ சின்ன பொண்ணாவே முணங்குறதெல்லாம் கண்டுக்காத. அவனால என்ன பண்ண முடியும்? அதான் வாய்க்குல பேப்பர் வச்சு அமுத்தியாச்சுல்ல. சல்லி பேசாக்கு பிரயோஜனம் இல்ல. மனசுல எதையாவது நினைச்சு திட்டிட்டு இருப்பான் தான், திட்டட்டும். ஏ சின்ன பொண்ணு, அவன் முணங்கிட்டு தான் இருப்பான். வேற அவனால என்ன பண்ண முடியும்? அவன் முணங்குறதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ உன் பாடிக்கு மரத்துல ஏறு. வாயில பேப்பர் வச்சு அமுத்திருக்கோம்ல, அந்த கடுப்புல ஏதாச்சும் பண்ணிட்டு அடப்பான கிடக்கும். அடேங்கப்பா, இவ எவ்வளவு அழகா மரத்துல ஏறா பாரு. அம்மா, என்ன தைரியம்! இவ்வளவு பெரிய பனை மரத்துல ஏறதுக்கு. உளுந்துனா என்ன ஆகும்? உளுந்தா என்ன ஆகும்? கை கால் உடையும். வேற என்ன ஆகும்? போகும்போதே உளுந்தா என்ன ஆகும் சொல்லாத. வேற நம்மளுக்கு நொங்கு கிடைக்காம போயிரும். அவ உளுந்துட்டு அவாட்டு கிடப்பா. வேற நம்மளுக்கு தான் நொங்கு திங்காம நம்ம தான் அதால கிடக்கணும். அப்போ அவ உனக்கு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. அப்போ சரி பரவாயில்ல, நொங்க வெட்டி போட்டு கீழே விழட்டும். அப்படின்னா பரவாயில்ல பத்துக்கே. நொங்க வெட்டிட்டு கீழே விழுந்தா கூட நம்ம நொங்க தின்னுக்கலாம்ல. அதுக்கப்புறம் அப்போ வீட்டு போகும்போது அவளை தூக்கிட்டு போயிடலாம். நான் கூட உனக்கு சின்ன பொண்ணு மேல பாசமும் நினைச்சேன். ஆமா, ஒரு பாசமும் இல்ல பாயசமும் இல்ல. நானே நொங்கு காண்டி தான் வந்திருக்கேன். அங்க பாரு, அதுக்குள்ள மேல ஏறிட்டா. அதுக்குள்ள ஏறிட்டாளா? ஏ சின்ன பொண்ணு, சூப்பர்டி, ஏறிட்டியா? சீக்கிரம் வெட்டி போடு. அடியே சீக்கிரம் வெட்டி போடுடி. அட பைத்தியங்களா, கத்தாதீங்கடி. பதட்டமா இருக்குல்ல, கீழே கீழே விழுந்துற போடேன்டி. ஐயா, இவ்வளவு வேற எரும மாட்டு பையல் மாதிரி கத்திட்டே இருக்க. சே, இந்த அருவா வேற டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு எங்கேயாவது குத்தி கித்தி விட்டுட்டுனா அது வேற சரவலாயிரும். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மறையறம் தெரிஞ்சதை வச்சு இந்த பனை மரத்துல ஏறியாச்சு. இதுல எங்க போய் உட்காரு? பேசாம கிளையில உட்காந்துட வேண்டியதுதான். ஏ ஒத்தரோசா, நொங்க வெட்டி போடுறேன்டி. எல்லாரும் கொஞ்சம் நவுண்டே நின்னுக்கிடுங்க. தலையில கிளையில உளுந்துற போது. ஏ சின்ன பொண்ணு, இந்த தலைப்பக்கட்டு மண்டைய மேல அந்த நொங்க தூக்கி போடுடி. நொங்கு உளுந்தா என்ன வலி வலிக்கணும்ட்டு இவனுக்கு தெரியணும். போட்டுருவோம். சின்ன பொண்ணு, கரெக்டா குறி பார்த்து போடு. நடு மண்டையிலயா போடு. எப்பா, பாக்கதாப்ப கொஞ்சம் லட்சணமா இருந்த மாதிரி இருக்கா. உள்ள ஃபுல்லா விஷம். என்ன உயிரோட வச்சு கொல்லணும்னே கிளம்பி வந்திருக்காள் போலயே. இவ்வளவு கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்னு எனக்கே தெரியலையே. ஏன் கடவுளே காப்பாத்து. ஒத்தரோசா, தள்ளி நின்னுக்கடி. மாத்தி கீத்தி ஓ மண்டையில உளுந்துற போது. எம்மா, என்ன தாடிக்காரா, நல்ல உச்சி மண்டையில உளுந்துச்சா? வலி எப்படி இருக்கு? ஐயோ எம்மா, வலி தாங்க முடியலையே. இந்த வலி வலிக்குதே. நெட்டச்சு வெட்டி தலையிலே போட்டாலே. எல்லாம் அந்த சிலுப்பட்டையை சொல்லணும். அந்த சிலுப்பட்டை இங்க இருந்து அவள் தூண்டியா விடுற. என்ன தலைப்பாக்கட்டு திட்டுறியா? திட்டு இப்படிதானே எனக்கு இருந்திருக்கும். இப்படி 6 பொம்பளையாள்கள் சேர்ந்து அநியாயம் பண்றவளே இதை கேட்க யாருமே இல்லையா? எந்நேரமும் இந்த ரோட்ல ஆளா நடக்கும். இன்னைக்கு ஒரு நாதியும் காணுமே. ஓ, எங்களுக்கே கால் வரணுமா ஆளு? நீ எங்க பனை மரத்துல நீ ஏறி உட்கார்ந்து புட்டு எங்களையே குறை சொல்றியோ? இதுங்க லூசுங்களா என்ன இளவுன்னு தெரியல. ஐயா, இது ஏன் பணம் வரனா கேட்டு தொலைறாளுடா. அவளுக்கு இஷ்டத்துக்கு ஏன் பணம் மரத்தை சொந்தம் கொண்டாடிட்டு திரியிறாளுங்க. ஏ சின்ன பொண்ணு, அடுத்தது வெட்டி போடுடி சீக்கிரமா. ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் வெட்டி போடுடி. ஐயா, இவ்வளவு வேற கீழே கடந்து காட்டு கத்துறாளுவல. இங்க மேல இருந்து வெட்டி போடுறவளுக்கு தான் தெரியும் இதுல உள்ள கஷ்டம். சும்மா கீழே கடந்துகிட்டு வெட்டி போடுன்னு கத்த மட்டும் செய்வாளுவ. இருங்கடி, வெட்டி போட்டு தொலைகிறேன். வா, அடுத்தது இதை வெட்டுவோம். அடியே, நொங்க போதுமா இல்ல இப்படி கீழே இறங்கட்டுமா? ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் வெட்டி போடுடி. ஏ சின்ன பொண்ணு, இறங்காதடி. என்ன வெட்டி போடு, பத்தாது. ஆமா சின்ன பொண்ணு, மரத்துல இருக்க அவளுக்கு வெட்டி போடு. கொஞ்சம் விட்டா மரத்தை மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டுருவாளுவ போல.
அடியே இன்னொரு கொலை வெட்டி போடுறேன் போதண்டி, இதுக்கு மேல இருந்து வெட்ட முடியல. சரி சின்ன பொண்ணு, முடிஞ்சா இன்னொரு கொலை வெட்டி போடு. ஏ ஒத்தரோ சாவத முடியலன்னு சொல்றால, இறங்கி வர சொல்லி கீழே கீழே விழுந்துராம. யக்கோ அவ சும்மா சொல்லுவாக்கோ, இந்த வெட்டி போடுவா. ஏ சின்ன பொண்ணு முடியலன்னா கீழே இறங்கிருடி. சரிக்கோ, அந்த ஒரு கொலையை மட்டும் வெட்டிட்டு இறங்கிடுறேன், எனக்கும் முடியல. சீக்கிரம் வெட்டி தும்பு, அந்த வெயில்ல மேல இருக்கே முடியல. எப்பா என்ன வெயில் அடிக்கி, நடு மண்டையில சுல்லுன்னு படுத. சீக்கிரம் வெட்டி போட்டு இடத்த காலி பண்ணுவோம். முக்காவாசி பனைமரத்தில் உள்ளதை வெட்டி போட்டாச்சு, என்னமே இறங்கும். இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா. அடியாத்தி, ஏதோ மரம் ஏறதா இவ வேலை மாதிரி இடுப்புல அருவாளை தொங்க விட்டுருக்கா. ஆமாக்கோ, மரம் ஏற வேலை செய்யறவிய கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாவ. இவ எவ்வளவு ஸ்டைலா இடுப்புல தொங்க விட்டுருக்கா பாருங்க. ஏம்மா என் பனைமரத்துல உள்ள நொங்க தான் வளர்த்து வெட்டிட்டு என்னையாச்சும் அவுத்து விட்டு தொலைங்கம்மா. ஏமா இப்படி உயிரை வாங்குறிய? யோ சோப்படப்பா, என்ன உனக்கு அறிவில்லையோ? இது எங்க சொந்தக்காரங்க பனைமரம் சொல்லிட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு உன் பனைமரங்க. என்னம்மா நீங்க, இது ஏன் பனைமரம் தாம்மா. நீங்க வேணா நல்லா விசாரிச்சு உங்க சொந்தக்காரங்க பணம் எதுன்னு பார்த்து போங்க. சும்மா ஏன் பனைமரத்துல இருந்து பணம் கொலையை வெட்டினதும் இல்லாம என்ன வேற கட்டி போட்டு என் உயிரை வாங்கிட்டு அடிக்கிய? ஒத்தரோசா, இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதுடி. நல்லா வாயிலே குத்துன்னு குத்துனாதவன் அடங்குவான் போல. ஏ சின்ன பொண்ணு, அவரை விட்டுருங்கடி போட்டோண்டி. இவ்வளவு நேரம் கெட்டி போட்டிருக்கேன்ல, போதும். இதுக்கப்புறம் அவுத்து விட்டுடி, பாவண்டி. நம்ம வெட்டி தின்னுட்டு வீட்டுக்கு போவோம். ஏக்கோ அப்படிலாம் இவனை விட முடியாதுக்கோ. இவன் இப்ப கூட எவ்வளவு திமுறா பேசுறான் பாருங்க. இவன் பணையா இது. ஆமா சின்ன பொண்ணு, இவனெல்லாம் விடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் 10-15 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம கெட்டி வைக்கணும். நம்ம பங்குக்கு நம்மளும் ஏதாச்சும் சொல்லுவோம். ஆமா சின்ன பொண்ணு, இவன் பண்ண தப்புக்கு இவனை கெட்டி வச்சது கரெக்ட் தான் பத்துக்க. ஏடி, அந்த வாயில உள்ளதையாச்சும் எடுத்து தொலைங்கடி, பாவண்டி. மூச்சு விட முடியாம பேராம பாவண்டி. ஏ செல்லத்தாய்க்கோ, சும்மா கடங்கக்கோ. எப்ப வாச்சோம் இந்த மாதிரிலாம் சண்டெல்லாம் பார்க்க முடியும். இது நல்லா தானே இருக்கு. இந்த பாருங்க, கையெல்லாம் கட்டி வாயிலையும் எதையோ பேப்பர் தூக்கி அமைச்சுக்க வச்சிருக்காளுவே. பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு. அட குட்டை கழுத, பாக்குறது குள்ளமா இருக்கு. யோசிக்கிறதுல எப்படி விஷமா இருக்கு, சரியான விஷம். என்ன கட்டி வச்சு வாயில எப்படி பேப்பர் அமைக்க வச்சிருக்கிறது இவளுக்கு பார்க்க நல்லா இருக்கு போல. சை, யோ தலைப்பாக்கட்டு, உனக்கு இருந்தாலும் கொழுப்பு ஜாஸ்தி தாயா. உன்னை இந்த அளவுக்கு கெட்டி அடிச்சு வச்சுமே நீ இப்ப வரைக்கும் என் வீட்டு பணமரம் சொல்லிட்டு திரியறனா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். சரி வாங்க, சீக்கிரம் திங்க போவோம். சின்ன பொண்ணு கொஞ்சம் வெட்டி தந்தா நான் தின்றுவேன். ஆமா, இவளுக்கு மரத்துல ஏறியும் நான் தான் வெட்டி போடணும். இங்கேயே நான் இவளுக்கு வெட்டி கொடுத்துட்டே இருக்கேன். வேணும்னா ஆளுக்கு வெட்டி தின்னுங்க. சரி வா சின்ன பொண்ணு, கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போயிருந்து தும்போம். ஏடி, நம்ம நொங்கு தானே திங்க போற, அந்த மனுஷனை அவுத்து விட்டுருங்கடி. பாவண்டி, பாக்கே பாவமா இருக்கு. சே, இந்த கூட்டத்திலே இந்த குண்டு பொம்பளை தான் கொஞ்சம் பரவாயில்ல போல, கொஞ்சமாச்சும் இறக்கப்படுது. மத்தவங்கள சரியான விஷ பூச்சிங்க. எக்கோ இப்படியே பாவம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம தலைமையில ஏறி மிதிச்சுட்டு போயிருவானுவோக்கோ. இவனுக்குலாம் பாவமே பார்க்க கூடாது. எப்படியோ போய் தொலையட்டும். இவன் இன்னைக்கு ஃபுல்லா அந்த கெட்டுல தான். வாங்க நம்ம போய் தின்னுட்டு வருவோம். அடியே, ஆளுக்கு ஒரு நொங்கு கொலையை தூக்குங்க. சீக்கிரம் இடத்த காலி பண்ணி அந்த சைட்ல வச்சு தும்போம். இவங்க நம்ம திங்கிறத பார்த்துட்டே இருந்தானா வயித்தால வேற போயிடும். ஆமா சின்ன பொண்ணு, அதுவும் கரெக்ட் தான். நம்ம திங்கறத பார்த்துட்டு நொட்ட கிட்ட விட்டுட்டானா நம்மளுக்கு வயித்த கலக்கிறோம். எப்பா வேண்டாம்ப்பா, நம்மளால கக்கூசலாம் கிடக்க முடியாது. வாங்க வாங்க, கொஞ்சம் அந்த சைடு பின்பக்கமா போய் தும்போம். சீ, என்ன ஒரு கேவலமான ஜென்மங்களா இருக்கு. அது அவளும் என் வீட்டு நொங்கு இவளுக்கு வாசியில தின்னுபுட்டு நான் இவளுக்கு நொட்ட விடனா, இதுல இவளுக்கு வயித்தால போகுமா? சரி, எங்க உள்ளோட தெரியல. எந்த ஒரு காரியம் தெரிஞ்சா ஊருக்குள்ளே போய் சண்டை போட்டு வந்துடலாம். கீழே வெட்டி போட்டு நொங்க அவளையும் தூக்கிட்டீங்களா? எல்லாம் ஒண்ணு விடாம தூக்கிருங்கடி. வாங்க சீக்கிரம் அந்த சைடு போய் தும்போம். ஏம்மா, என் பனைமரத்துல உள்ள நொங்க தான் திங்க போறீ. என்னையாச்சும் அவுத்து விடலாமா? நீங்க எல்லாம் திங்க தானே போறீங்க. நான் இங்க ஒத்தையிலிருந்து வெயில கிடக்கணும். ஏமா இப்படி கட்டி வச்சிருக்கிய? எனக்கு பிள்ளை குட்டிலாம் கிடக்குமா? என்ன விட்டுருங்கம்மா தயவு செய்து. ஏ சின்ன பொண்ணு, இவனுக்கு எவ்வளவுதான் பட்டலாம் அறிவே வராது போலடி. இப்ப கூட அவன் வீட்டு பணம் வரும்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கான் பாரு, தாளாப்பா கட்டு மண்டையே. அதான் இவன் வாய்க்கு தானே இவன் கெட்ட அவுத்து விடாம இருக்கேன். இவன் இந்த வெயிலே கடந்து காஞ்சு கருவாடா போட்டோம். நம்ம போவோம். சின்ன பொண்ணு, சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் வீரலட்சுமி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் ரேஷ்மா, ஹாய் ரேவதி, ஹாய் சந்திரா, ஹாய் ரபியா, ஹாய் ஷீக், ஹாய் அலி, ஹாய் மகேஸ்வரி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.